வணக்கங்க. நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர், ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக. உறவில் திருமணம், அத்தை பையன் மாமன் பொண்ணு, அத்தை பையன் மாமன் பொண்ணு கல்யாணம் பண்றது, தாய் மாமனை கல்யாணம் பண்றது, அக்கா பிள்ளைய கல்யாணம் பண்றது, உள்ளூர்லயே கல்யாணம் பண்றது, இதெல்லாம் ஒரு மித்து இருக்குங்க. என்ன மித்துனா, இவங்களுக்கு குழந்தை பிறப்பு பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குங்க. இதுல ரெண்டு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, அறிவியல் ரீதியான சர்வே, அதாவது 100 குறைபாடுகள் உள்ள குழந்தை பிறந்ததுல 52% தான் உறவுல கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 48% நபர்கள் உறவில் கல்யாணம் பண்ணவே இல்லைங்க. இந்த ஆய்வு நமக்கு கிடைச்ச உடனே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஜாதகங்களுக்கு மேல நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம். எல்லா டேட்டாஸோட குழந்தைகளுடைய என்னென்ன குறைபாடுகளோ இதெல்லாத்தையும் டேட்டாஸ் எடுத்து வச்சிருக்கோம். அது உறவில் இருக்கிறதையும் நம்ம ஃபில்டர் பண்ணி அதை நாம ஒரு 100 ஜாதகமா எடுத்து ஆய்வு பண்ணதுல கிட்டத்தட்ட அந்த சயின்ஸ் என்ன சொல்லுச்சோ, இது நான் இந்த சொல்ற சயின்ஸ் பாத்தீங்கன்னா இந்திய அதாவது தமிழ்நாடு மருத்துவக் கழகத்தின் வழியாகவே மருத்துவர்களால் ஆய்வு செய்யப்பட்ட ஒரு விஷயம். அது பப்ளிஷ் ஆயிருக்கு. நீங்க டிபேட்லயும் கூட அந்த டேட்டாஸை, சயின்டிபிக் டேட்டாஸை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு நாம ஒரு ஜோதிட ரீதியா ஆய்வு செய்யலாம். 2 உறவுகள்ல கல்யாணம் பண்ணக்கூடியவங்களுக்கு நம்ம குழந்தை பிறப்புல வந்தவங்களும் உறவுகள்ல குழந்தை பிறப்புல பிரச்சனை இருந்தவங்க, அதாவது ஊனமா பிறந்தது, ஆட்டிசம், உடல் குறைபாடுகளோட பிறந்தது, இப்படி பல்வேறு நிலைகள்ல இருக்கிற ஜாதகங்கள்லாம் எடுத்துட்டு அதுல உறவுல இருக்கிற ஜாதகங்களும் உறவுகள் இல்லாத ஜாதகங்களும் நம்ம ஆய்வு செஞ்ச போது கிட்டத்தட்ட நமக்கு அதே மாதிரி 50% பாத்தீங்கன்னா உறவுல திருமணம் செஞ்சவங்களுக்கு அவங்களோட குழந்தைகளுக்கு குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறந்து, அதுக்கு ஈக்குவலா 50% பாத்தீங்கன்னா உறவு இல்லாதவங்களுக்கும் குழந்தைகள் பிரச்சனைகள் குறைபாடா பிறந்திருக்கு. இப்ப நாம அந்த 100 ஜாதகங்கள்ல ஆய்வு செய்ததுல இருந்து நமக்கு ஒரு தெளிவான ஒரு விடை என்ன கிடைச்சது, அதைத்தான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதாவது பாத்தீங்கன்னா உறவில்லை, இந்த 2 மேட்டரை நம்ம அஸ்ட்ராலஜி ரீதியா ஓரமா எடுத்து வச்சுட்டு யாரோட ஜாதகத்துல முதல்ல குரு பார்க்கணுங்க. குருவோட ராகு, சனி, கேது, இந்த 3ஓட செவ்வாயும் மிங்கில் ஆகணும். தனித்த குரு செவ்வாய் பிரச்சனையே கிடையாது. குரு ராகு, குரு சனி, குரு கேது, அது ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரிங்க. இந்த 3 காம்பினேஷனோட செவ்வாயும் இன்க்ளூட் ஆயிடுறது. இந்த மாதிரி இதுல டபுள் காம்பினேஷன் வந்தாலும் சரி, குரு ராகு சனி, குரு ராகு செவ்வா, குரு கேது சனி, இப்படி வந்திருந்தாலும் சரிங்க. இப்படி டபுள் காம்பினேஷன், ட்ரிபிள் காம்பினேஷன் வந்தாலும் சரி, குரு ராகு குரு சனி கேது ஒரு காம்பினேஷன் வந்தாலும் சரி, அது எவ்வளவு க்ளோஸா இருக்கும் அந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு நிச்சயமாக குறையுள்ள குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஜாதகங்களை நாம உறவுல கல்யாணம் பண்றது மட்டுமே கிடையாது. இதே மாதிரி ஒரு குரு சனி கேது, குரு ராகு சேர்க்க, குரு கேது சேர்க்க, இந்த மாதிரி இருக்கிற ஒரு நபரை சேர்த்தும் போது உறவிலேயே இல்லாத நபரா இருந்தாலும் அவங்களுக்கும் குறைபாடுகள், பிரச்சனைக்குரிய குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ குரு மட்டும்தான் காரணமா அப்படின்னு கிடையாதுங்க. 5ஆம் பாவத்தையும் பார்க்கணும். 5ஆம் பாவத்தில் சனி இருந்தாலோ, 5ஆம் பாவத்தில் கேது இருந்தாலோ, 5ஆம் பாவத்தில் இந்த சனி கேது பிளஸ் 5ஆம் பாவத்துல அஷ்டமாதிபதி பாதகாதிபதி இருக்கிறதுங்க. 5ஆம் பாவத்துல அஷ்டமாதிபதி பாதகாதிபதி சனி கேது. இந்த இடத்துல ராகு இருந்தா வெறும் தனித்த ராகு பிரச்சனை தர்றதில்ல. ராகுவோட இது சனியோ செவ்வாயோ அஷ்டமாதிபதியோ பாதகாதிபதி சம்பந்தப்பட்டா மட்டும்தான் இங்க இருக்கு. ஆனா குரு ராகு சேர்க்கையே ஒருத்தருக்கு நோயை கொடுத்தாலும்
5ஆம் பாவத்தில் இருக்கிற ராகுக்கு ஏதோ ஒரு துணைக்கோள் வந்தா தான் மைனஸ் பண்ணுது. அப்ப 5ஆம் பாவத்துல சனிக்கு எது இம்பார்ட்டன்ட்? பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி ரொம்ப முக்கியம். 5ஆம் பாவாதிபதியும் தன் பாவத்துக்கு 4, 8, 12, அதாவது லக்கணத்துக்கு 4, 8, 12, தன் பாவத்துக்கு 4, 8, 12 அப்படி போகிற இந்த ஒரு ஜாதகருக்கும் அங்க போய் கிரக சேர்க்கையின் வழியாக மோசமான கோள்களோட இதே மாதிரி சனி, பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கும் குழந்தை பிறப்புல பிரச்சனை இருக்கு. அப்போ நமக்கு என்ன தெரியுது? நாம டேட்டாஸ் வழியா பார்த்தாலும் சரி, காம்பினேஷன் வச்சு ஜாதக ஆய்வு செஞ்சாலும் சரி, நாம தெளிவா ஒரு உறவுல திருமணம் செய்ய வேண்டிய ஒரு நிலை, கட்டாயம் ஒரே ஊர்ல செய்ய வேண்டிய நிலை, சூழ்நிலைகள், அவங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்காத இடத்துல அந்த மாதிரி திருமணம் செய்யற சூழ்நிலைகள் உருவாகும். அப்போ இந்த காம்பினேஷன்ல இல்லாத ஜாதகங்களுக்கு நிச்சயமா கல்யாணம் பண்ணிடுவீங்க, ஒன்னும் ஆகாது. எப்படி இந்த குரு சனியோ குரு கேதோ 5ஆம் பாவத்து கேது சனி தொடர்போ 5ஆம் பாவதி பலவீனமா இல்லாத ஒரு கப்பிள்ஸ் இருந்தாங்கன்னா அத்தை பையன் மாமன் புள்ள உள்ளூர் அக்கா புள்ள தாய் மாமனை கல்யாணம் பண்ணலாம். அது நம்ம ஆய்வுல சரியா வந்திருக்கு, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இதுக்கான கப்பிள்ஸ் ஆஃப் ஹாரோஸ்கோப்ஸ் எல்லாமே நான் வெப்சைட்ல உங்களுக்கு போடுறேன். இல்ல அது ஒரு புக்காங்கூட உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறதுக்கு புக்காங்கூட போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ நம்ம தெளிவான விடை கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, உறவில் திருமணம் செஞ்சா குழந்தை பிறப்புல பிரச்சனை அப்படிங்கிற மித்து முழுமையானது கிடையாது. அதுல ஒரு உண்மை இருந்தாலும் அது முழுமையானது கிடையாது. கட்டாயமான சூழ்நிலைகள், வேறு வழி இல்லாம வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல பாதுகாப்புக்காக வேற வாய்ப்பு இல்லாதவங்க சில நேரங்கள்ல இந்த மாதிரி திருமணம் செய்யறவங்க ஜாதகத்துக்கு நாம சொல்ல வேண்டிய சொல்யூஷன் என்னன்னா, அப்படி அத்தை பையன் மாமன் புள்ள தாய் மாமன் அல்லது அக்கா புள்ளைய கல்யாணம் பண்ணக்கூடியவங்க ஜாதகம் ரெண்டையும் வச்சு நீங்க பார்க்கும்போது அவங்க ஜாதகத்துல நான் சொன்ன இந்த குரு சனி ராகு கேது 5ஆம் பாவம் பலகீனம், 5ஆம் பாவாதிபதி பலகீனம் இருக்கிற ஜாதகத்துக்கு உறவில நிச்சயம் கல்யாணம் செய்யாதீங்க. இது இருக்கக்கூடிய நபருக்கே இன்னொரு இதே மாதிரி கப்புல சேர்த்தாதீங்க. இதுல இருக்கக்கூடிய முழுமையான விளக்கம். அதாவது உறவில கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க வேற வழி இல்லாம தேர்ந்தெடுக்க வேண்டியது வந்தால் புத்திர ஸ்தானத்தையும் புத்திர காரகனையும் புத்திர ஸ்தானாதிபதியும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா அதுல தோல்விகள் வரவில்லை. நிறைய நாம பார்த்திருக்கிறோம் ஆய்வுல. அத்தை பையன் மாமன் புள்ள இந்த மாதிரி உறவுகள்ல கல்யாணம் செஞ்சு நல்ல குழந்தை பிறந்து அவங்க ஆரோக்கியமா வாழ்ற பல்வேறு ஜாதகங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த ஜாதகங்கள்லாம் என்ன மாதிரி இருந்திருக்குன்னா, புத்திரஸ்தானம் நல்லா இருந்திருக்கு, புத்திர காரகன் நல்லா இருக்கான், புத்திர ஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறான், அவனால அவங்களுக்கு அவங்க உறவில கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அப்படி ஒன்றும் மோசமாக பிறக்கவில்லை அப்படிங்கிறதா முடிவான பதில். அப்ப முடிவான பதில்ல நாம டேட்டாஸ சரியா ஆளாம பொத்தாம் பொதுவா உறவுல திருமணம் செஞ்சா குழந்தை தப்பா பிறக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. அப்ப உறவில் கல்யாணம் பண்ணாதவங்கள, அதுவும் கிட்டத்தட்ட 48% மேலையும் உறவே இல்லை, அவங்க வேற ஊர், இவங்க வேற ஊர், வேறு வேறு சமூகமா இருக்கும் கூட கல்யாணம் பண்ணியிருக்காங்க, வேற கலப்பு லவ் மேரேஜ் கூட பண்ணிருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு ஊனமான குழந்தை பிறந்திருக்கு. சோ அங்க டிஎன்ஏ வேலை செய்யலையான்னு கேட்டா அங்க அவங்க ஜாதகத்துல 5ஆம் பாவம் 5ஆம் பாவாதிபதி புத்திரக்காரங்க 2 பேருக்குமே இந்த நான் சொன்ன இந்த சனி கேது ராகு அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு இருந்ததுனால அவங்களுக்கு அந்த மாதிரி நிலை வந்திருக்கு. அப்போ நம்ம எந்த ஒரு விதியும் பொத்தாம் பொதுவா எடுத்து முடிவெடுப்பதை விட ஆராய்ந்து தெளிவா பார்த்து ஒரு விடை சொல்வதுதான் சரியான விடையா இருக்கும் என்று கூறி அடுத்த ஒரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.